தெரிஞ்ச மக்களுக்கு மத்தியில நான் இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய நாம் அதுல குறிப்பா நான் சொல்ல விரும்புறது, ஏன்னா இப்ப தௌஹீத் ரெட் லேபிள் மாதிரி ஆயிப்போச்சு. சில பேர் லேபிள் போட்டு வச்சிருக்காங்க, நல்ல ரேட்டுக்கு நீங்கள் எங்களிடம் வந்தால் சிறந்த தௌஹீத் கிடைக்கும், அந்த தௌஹீதை நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களிடம் மெம்பராக சேர வேண்டும், நாங்கள் ஒரு கார்டு கொடுப்போம், அந்த கார்டை நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த கார்டு இருந்தால் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வீர்கள். என்னமோ இந்த லாக்கை திறக்கிறதுக்கு அப்படி உள்ள இது பண்ற மாதிரி கார்டு கொடுத்துறாங்க இப்ப, அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தௌஹீதுடைய சிந்தனை, அந்த தௌஹீத ஏகத்துவத்தை நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை என்றால் போதும், நாம் சொர்க்கம் சென்று விடலாம். அடிப்படையா நம்ம நினைக்கிறோம், அல்லாஹ்க்கு இணை வைக்கலன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். நாங்க அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது இல்லை, நாங்க மௌலிது ஓதுறது இல்லையே, நாங்க மௌலிது ஓத மாட்டோமே, தேவையே கிடையாது. என்னப்பா, நாங்க தர்காவுக்கு போறதே கிடையாது, ஷிர்க் பண்ணவே மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இது கூட்டுக்குவோம், கொடுத்து போய் ஷிர்க்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. என்ன அதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்க நெஞ்சில கை கட்டுகிறோம், விரலை அசைக்கிறோம், தொப்பி இல்லாமல் தொழுகிறோம். தௌஹீத்வாதிக்கு இதை விட வேற என்ன தகுதி இருக்க வேண்டும்? இன்னும் கூடுதலா இன்னொரு தகுதி இருக்கு. நாங்கள் சுலபமாக தொழுவ மாட்டோம், எழுதவுடன் தான் தொழுவோம். அது தௌஹீதுடைய கூடுதலான தகுதி. சுபஹ் தொழுகைய எந்திரிச்ச உடனே தொழுகிறதுதான் இப்ப தௌஹீதுடைய தனிப்பட்ட தகுதி. இப்படி எல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இது மட்டும்தான் தௌஹீதா? இது மட்டும்தான் அல்லாஹ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறானா? இதை மட்டும்தான் அல்லாஹ் உங்களிடம் இருந்து நீங்க எல்லாம் கரெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு நினைக்க போகிறானா? சொல்லுங்க பார்க்கலாம். எதை நம்பி நம்ம இருக்கிறோம்? அல்லாஹ் அணுவணுவாக நம்மளை புடம் போட நினைக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உருவாக்கி அந்த சமுதாயத்தை யோசனை பண்ணி பாருங்க. அந்த சமுதாயம் எப்படி புரட்டி போடப்பட்டது, எப்படி அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை ஆக்கி காட்டினான். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி அந்த சமுதாயத்தை மறுமலர்ச்சி மிக்க ஒரு சமுதாயமாக மாற்றினார்கள். யோசனை பண்ணி பாருங்க. அந்த மக்கள் அல்லாஹ்வை பயந்த மாதிரி நம்ம பயப்படுறோமா? ஒரு சஹாபி ஓடி வர்றாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளில நிக்கிறாங்க. என்ன ஓடுறீங்க? இல்ல அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கின்ற போது எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் அதிகமா இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலோடு அந்த சபையில வீட்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் அப்படி தடுமாற ஆரம்பிச்சிடறேன். அபூபக்கர் உடனே சொல்றாரு, உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு நான் வாங்க நம்மளும் போவோம். போய் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்டா, அதாங்க இது யதார்த்தமான மார்க்கம் என்பதற்கும் யதார்த்தத்தை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் என்பதற்கும் இந்த ஹதீஸ் ஒரு உதாரணமா அமையுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் இருக்க கூடாது, இனிமே அப்படி வந்தால் நீங்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல, போயிடுங்க அப்படிலாம் சொல்லல. நீங்க இனிமே எங்க ஜமாத் இல்ல, போயிடுங்க, உங்கள நாங்க சேர்த்துக்க மாட்டோம் ஜமாத்துல, அப்படி ஒரு என்ன இருந்தா முடியாது போங்க அப்படிலாம் சொல்லல. அவருடைய ரசூல் சொன்னாங்க, அப்படியா, அப்படித்தான் ஏற்படும், அப்படித்தான் நடக்கும். என்ன மனிதர்கள் உங்களுக்கு அப்படித்தான் வரும். ஆனால் மீண்டும் அல்லாஹ்வுடைய நினைவுக்கு வந்து விடுங்கள். மற்றதெல்லாம் இல்ல, ஒவ்வொரு ஆளும் உங்க இதயத்துல இதய சுத்தியோடு சொல்லுங்கள். இதய சுத்தின்னு கூட இப்ப சொல்லக்கூடாது, ஏன்னா மனசு இதயம்லாம் அப்புறம் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப சொல்லிவிட்டானுங்க, வெறும் பம்பிங் ஸ்டேஷன், இதயத்துக்கு வேற வேலை இல்லடா, ரத்தத்தை மட்டும் தான் பம்ப் பண்ணுது. என்ன டோட்டல் எல்லாம் இங்கதான் இருக்குன்றான். டோட்டல் கால்குலேஷன் எங்க இருக்கு? மண்டையில மூளையில தான் இருக்குது, அது தனியாவெல்லாம் இல்லடா அப்படின்ட்டான் இப்ப. ஆனா யோசனை செய்து பாருங்க, அல்லாஹ் அதனாலதான் அடிக்கடி கேட்கிறாங்க, இது ஒரு படிப்பினை இருக்கிறது பெற மாட்டீர்களா? குர்ஆன் எடுத்து பாருங்க, வேற எந்த வேதமும் இப்படி சொல்லுதா? இந்த வேதம் மட்டும்தாங்க இப்படி சொல்லுது. சிந்திக்க மாட்டீங்களா? படிக்க மாட்டீங்களா? இதை உணர மாட்டீங்களா? இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வேதம் இதுதான். இன்னும் தெளிவா சொல்லுது போறீங்க. மூமின்கள், நம்பிக்கையாளர்கள் இந்த இறை வசனத்தின் மீது செவிடர்களை போலவும் குருடர்களை போலவும் விழ மாட்டார்கள். எதை பார்த்து சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய வசனத்தை, அந்த வசனத்தை கூட நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்லுவாங்களா, அப்படியே விழுந்துட மாட்டாங்களாம். அதை சிந்தித்து பார்ப்பார்கள், அது சரியா தப்பான உணர்ந்து பார்ப்பார்கள். அப்படி உணர்த்தப்படுவதுதான் இஸ்லாம்.
ஆனா நம்ம யோசனை பண்ணி பாருங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க, நமக்கும் தடுமாற்றம் வருது. தொழுகையில இருக்கிறப்பயே தடுமாறுறோம். தொழுகையில் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கத்துன உடனே தான் பாத்தீங்கன்னா அந்த கணக்கை ஞாபகத்துல வரும், டக்குன்னு ஞாபகத்துல வரும். ஆமா, அவன்கிட்ட 50 ரூபா கொடுத்தோம்ல, ரைட் ரைட் ரைட், ஓகே, ஆமீன். ஆமா, ஆமீனுக்கு அப்புறம் தான் வந்து 3வது கணக்கு ஞாபகத்துல வரும். ஒரு சின்ன ஜோக்கா ஒரு கதை சொல்லுவாங்க, எல்லாம் காப்பாத்திட்டாரு கதை தான். ஒருத்தர் வந்து தொழுதுகிட்டு இருந்தவர் சொன்னாராம், திடீர்னு வந்து 3 ரக்காத்திலேயே இஷா தொழுகையில 3 ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டார். யாரு? இமாம். 3 தொழுதாரா 4 தொழுதா பெரிய சர்ச்சையே நடக்குது. அந்த ஊர்ல நல்ல சிறந்த வியாபாரி, நல்ல பெரிய தாடி வச்சு ஹாஜியார் போல. அந்த ஹாஜியார் சொன்னாராம், இல்ல இமாம் சாப், நீங்க தப்பா சொல்றீங்க. 3 ரக்காத் தான் நீங்க தொழுதீங்க, இப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. நான் முதல் ரக்காத்துல என் கடை கணக்க முடிப்பேன், 2வது ரக்காத்துல 2வது கணக்கு முடிப்பேன், 3வது ரக்காத்துல 3வது கடை கணக்க முடிப்பேன், 4வது கணக்கு பார்க்கவே இல்லை. நீங்க முடிச்சிட்டீங்க தொழுகைய. நான் சிரிக்க சொல்லல, சிந்திக்க சொல்றேன். உண்மைதான், நம்மளுடைய தொழுகை அப்படித்தானே இருக்கு. ஏன் அல்லாஹ் சொல்றானே, தொழுகை மானக்கேடான விஷயத்துல இது தடுக்குன்னு சொல்றான் அல்லாஹ், உங்களுக்கு கேடயன்னு சொல்றான் அல்லாஹ். ஆனா அது நமக்கு கேடயம் அமையலையே. ஏன்? தொழுகையில நம்ம சரியா இல்லைன்னு அர்த்தம். தொழுகையில கரெக்டா இல்ல, தொழுகையில நிக்கிறப்பதான் அத்தனை நடக்குது. அல்லாஹ் உணர்ந்து தெரிஞ்சு நம்ம நிக்காதனாலதான் அத்தனை குழப்பம். அது தொழுகையில நின்றதுக்கு அப்புறம் நீங்க செருப்பை எங்க கலட்ட ஞாபகம் வருது? கலட்டின செருப்பு புது செருப்பாச்ச போயிடுமா இல்லையா ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் வருது. கடைசாவி இருந்துச்சா இல்லையா அப்படி உள்ள விட்டு தொலாவி பார்த்துட்டு இருக்குது, ரைட், ஓகே, அப்படித்தானே ஞாபகம் வருது. கடுமாட்டம் அங்கேதானே வருது. அப்ப எதுல நம்ம ஒழுங்கா இருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அந்த சகாபிகள் அல்லாஹ் மீது, அல்லாஹ்விடம் நின்று கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தில் வருவார்கள். அவங்களுக்கு ஏற்பட்ட மாறுதல் நமக்கு ஏற்படணும்னா அதுக்கு காரணம் அவங்கள்ட்ட தொழுகையில உயிர் இருந்துச்சு, நம்மள்ட்ட உயிர் இல்லை. நம்ம தொழுகை ஏனாதானே அல்லாஹ் சொல்றான். பிறருக்கு காமிப்பதற்காக தொழுகிறாங்க. நான் சொல்லல, திருக்குறான்ல சொல்றான் அல்லாஹ். சிலர் காமிப்பதற்காக தொழுகிறாங்க, சிலது அல்லாஹ் சொல்றான் சுருட்டி மூஞ்சில அடிப்பாங்க. மூஞ்சில தொழுகையை தூக்கி வீசுவானா. நம்ம தொழுகை நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், 5 வேளை தொழுகிறோம்ல, சுன்ன தொழுதுட்டோம்ல, அது தொழுறோம்ல, இது தொழுவோம்ல, எல்லாம் நினைக்கிறோம். ஆனா அந்த தொழுகையில உயிர் இருந்துச்சா நினைச்சோமா? அந்த தொழுகையை சரியான முறையில் நம்ம தொழுகிறோம்னு நினைச்சோமா? இல்ல. அதே போல அடுத்து பாருங்க, தொழுகையில மாத்திரமல்ல, நம்ம வீட்டுக்கு போறோம், நம்ம வீட்டுல எல்லாருடைய வீட்லையும் யாராவது டிவி இல்லாத வீடு இருந்தா கை தூக்கணும் பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல டிவி, நான் வந்து ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருக்கிறேன், இது தங்கி அதனால டிவி இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் வீட்டை தான் நான் கேட்டேன். இந்த வீட்டுல டிவி இல்லைன்னு இந்த அவர் ஒருத்தர் தூக்குறாரு. அது அனிமா வாங்குறதுக்கு கிடைச்சிருக்காரு, இல்ல கருணாநிதி கொடுத்த டிவியை அவர் வாங்க தெரியல, எல்லாம் அதான் நினைச்சிருப்பார். ஏன்னா இப்போ வந்து யாருமே டிவி வாங்காம இருக்கக்கூடாது, அதுல தெளிவா இருக்காரு கலைஞர். ஆடுங்கள், பாடுங்கள், பல்பாடுங்கள், நீங்க வந்து அதை பார்த்து விட்டு நீங்க நாசமா போங்க. நீங்க மக்களை பத்தியோ இந்த நாட்டை பத்தியோ இந்த நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பத்தி கூட நீங்க சிந்தித்து விடக்கூடாது. அப்படி சிந்திச்சுட்டா யாரு சுபிச்சமாயிருந்தியா? சுபிச்சப்பட்டு விடும். நீ சிந்திக்க கூடாது. மாநாட மயிலாட நான் காட்டுவேன், நீ பாரு, எல்லாத்தையும் பார்த்து நாசமா